ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறமல்ல உன் சிவம், அன்பே உன் சிவம், அறிவல்ல உன் சிவம், உணர்வே உன் சிவம், பணிவல்ல உன் சிவம், துணிவே உன் சிவம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என ஒரு நாளைக்கு 21 முறை காலையும் மாலையும் பாராயணம் செய்து வா. உன் வேண்டுதல்களை என் முன் வைத்துவிடு. அந்த வேண்டுதல்கள் மிக விரைவில் நடந்தே தீரும். நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. நீ என்னை உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். என் ஈசனே, உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நீ கூறுவது என் மனதினை மிகவும் உருக வைக்கிறது. நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. இனியும் கைவிடுவதில்லை என்பதை உறுதியாக நம்பு. உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன். நீ எப்போதும் அறிவாளியாய் சிந்தித்து பேசு. அறிவில்லாதவன் அவன் கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசீர்வதிப்பேன். அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும். அன்பு மற்றும் நல்லறிவுக்கு இந்த உலகம் எப்போதும் தலைவணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்படு என் பிள்ளையே. நல்ல அறிவே வாழ்க்கையின் இன்பம். நல்ல அறிவே வாழ்க்கையின் தலை சிறந்த அணிகலன். நல்ல அறிவே உனக்கு தலை சிறந்த ஆற்றலை தரக்கூடியது. ஆயுதங்களை கொண்டும் அதிகாரத்தை கொண்டும் இமயத்தை கூட மிகவும் எளிதாக வென்றுவிட முடியும். ஆனால் ஒருவர் இதயத்தை அன்பினால் மட்டுமே வெல்ல முடியும். அதேபோல் என் மனதை தூய எண்ணம், அன்பு, கருணை, உதவும் தன்மை, மனநிறைவான பக்தி, இவைகளால் மட்டும்தான் உன்னால் வெல்லவே முடியும் என்பதை புரிந்து கொள். அப்போதுதான் நீ என் ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற முடியும் என் பிள்ளையே. உன் வாழ்வு இருண்டு விட்டது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதுதான் புத்திசாலித்தனம். இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும். சுமைகளை மட்டுமல்ல, அதை சுமப்பதற்கு வலிமை மிகுந்த தோள்களையும் தந்துள்ளேன். உன்னால் சுமக்க முடியாத பாரங்களை ஒரு நாளும் உனக்கு தருவதில்லை. அதை சுமந்து கடந்து விட்டால் அதன் பிறகு நீ பெறப்போகும் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. பல கஷ்டங்களை கடந்து வந்த பிறகு என் தோள்களில் சாய்ந்து இளைப்பாறும் தருணத்தை உனக்கு நான் தந்தருள்வேன். நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். உன் இனிமையான பேச்சால் இரும்பு கதவையும் திறக்கலாம். யாரையும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தி விடாதே. உன் வாழ்வில் முன்பு நடந்தவை, தற்போது நடப்பவை, நடக்க இருப்பவை அனைத்திற்கும் பொறுப்பு ஏற்க வேண்டியது நீ மட்டும்தான். எப்போதும் உன்னோடு துணை இருந்து வழி நடத்துவது நான் மட்டும்தான். நீ நிம்மதியாக வாழ பழகு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ ஒரு செயலில் பல முறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே. ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவாய். நான் என்ன செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்கும் முன் நீ என் மீது எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் செலுத்தினாய் என்று யோசி. அப்போது எல்லாம் உனக்கு புரியும். எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. அதுவே வெற்றிக்கு முதற்படி. வாழ்க்கையில் நீ நீயாக இரு, மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும். அவ்வாறு இருப்பதால் தான் மனக்குழப்பம் மற்றும் மனக்கசப்பு ஏற்படுவதை அது தடுத்துவிடும். நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றி எளிதில் உன்னை வந்தடைய வழிவகுக்கும். நீ தேர்ந்தெடுக்கும் நிறம் கூட உன் குணத்தை காட்டுமானால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். நீ முதலில் மாறு, அதன் பிறகு மற்றவரை மாற்ற முயற்சி செய். அதுதான் பல நன்மைகளை கொண்டு வரும். தண்ணீர் துளி துளியாக குடத்தில் கொட்டினாலும் குடம் நிரம்பி விடுகிறது. அதுபோல் முட்டாள்கள் சிறிது சிறிதாக தீமைகளை தேடி நிரப்பிக் கொள்கிறார்கள். நீ அவ்வாறு வழி தவறி போகாமல் உன்னை நான் பாதுகாத்து வழி நடத்துவேன். நீ உன் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் உன் நேரத்தை ஒருபோதும் வீணடிக்காதே. வாழ்க்கை என்பது நேரங்களால் செய்யப்பட்டது. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். இனி உன் வாழ்க்கை உன் கையில். நீ விரும்பும் அனைத்து சந்தோஷங்களையும் நான் உனக்கு தந்தே தீருவேன் என் பிள்ளையே. நீ எப்போதும் நல்லதையே நினை. இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தால் போதும். அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும். ஒழுக்கம், நல்ல உள்ளம், அன்பு மற்றும் கருணை இவற்றை எப்போதும் அதிகமாக கொண்டிருக்கும் நீ எப்போதும் எதற்காகவும் கவலையும் அச்சமும் கொள்ளத் தேவையில்லை. நீ என் பிடியில் இருக்கிறாய். அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை. இந்த மனித பிறப்பில் மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். உன் பணப்பையில் துவாரம் இருந்தால் அதில் பணத்தை நிரப்பி ஒரு பயனும் இல்லை. அதேபோல் உன் வாழ்வில் பத்தி அதிகம் இல்லை என்றால் உன் வாழ்வில் துன்பம் நிறைந்த இடமாக மாறிவிடும்.
நீ உன் வாழ்வில் தெளிவில்லாமலும் வேதனை நிறைந்த முகத்துடன் வாழ வேண்டியதாகிவிடும். உன்னை நான் அப்படி விடக்கூடாது என்றுதான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு நிறைய சொந்த பந்தமில்லை என்று வருந்தாதே. என் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அனைவருக்கும் நானே எல்லா சொந்தமுமாக இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் உறவுகள் சூழ்நிலைகளை காரணம் காட்டி உன்னை கைவிடுவார்கள், ஆனால் உன்னை எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. மீதி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சிவராத்திரியில் வில்வ பூஜை செய்தால் பாவங்கள் குறையும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை நீ உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய்? ஆனால் நீ பக்திக்காக அரை மணி நேரத்தை கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை என் பிள்ளையே? இனி உன் மனதில் எனக்காகவும் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள். அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை வந்தடையும். இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என்பதை புரிந்து செயல்படு. உன்னை யாருமே கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த நான் எப்போதும் உன்னை கவனித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. நான் கொடுத்திருக்கும் நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் அதில் தவறில்லை. அது புண்ணியம்தான். ஆனால் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடியை கூட பயன்படுத்தாதே. அது பாவத்திலும் மிக மிக கொடிய பாவம் என் பிள்ளையை.